Suggest the route for the preparation of the following from benzene. Okay, so benzene la irundhu certain compounds. First என்ன கொடுத்திருக்காங்க 3-chloro-nitrobenzene. So NO2 இருக்கு. அதுக்கப்புறமா third positionல 1 2 3 third positionல chlorine இருக்கு. So actually இதை எப்படி நேம் பண்ணலாம்னா, so priority order என்னது O, X and then NO2. ரைட்டா? So halogen is more prioritized than NO2. So எப்படி நீங்க நம்பர் பண்ணணும் அப்படின்னா 1 2 3 இப்படிதான் நம்பர் பண்ணணும். So actually it should be 3-nitrochlorobenzene. Okay. So இதுல 3-chloro-nitrobenzene கொடுத்திருக்காங்க. அதுக்கு பதிலா 3-nitrochlorobenzene தான் கரெக்டான நேமிங், IUPAC நேமிங். ஓகேவா? So இப்போ இதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் NO2 நம்ம போட்டுக்கலாம். NO2 பென்சீன்ல இருந்து NO2 கிடைக்க என்ன பண்ணலாம்? கான்சென்ட்ரேட்டட் HNO3 and concentrated H2SO4. இது என்னது? எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ரைட்டா? ஒரு Hக்கு பதிலா ஒரு NO2 போய் சப்ஸ்டிடியூட் ஆகும். நம்ம மேல உள்ள Hன்னு வச்சுக்கலாம். மேல ஒரு H, ஏதோ ஒரு Hக்கு பதிலா ஒரு NO2 போயிட்டு, NO2 தான் எலக்ட்ரோஃபைல். So NO2 போயிட்டு சப்ஸ்டிடியூட் ஆகும். ரைட்டா? So next நம்ம என்ன போடணும்? குளோரின் போடணும். So இந்த மாதிரி நீங்க பென்சீன் ரிங்ல குளோரினோ புரோமினோ இந்த மாதிரி கேசஸ் ஆட் பண்ணணும்னா நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, so X2 in the presence of AlCl3 யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஜெனரலா AlCl3 கூட வச்சுக்கலாம். So இதுல X2 நீங்க என்னன்னு எடுத்துக்கலாம்? Cl2 in the presence of AlCl3. இல்லாட்டி நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா Cl2 in the presence of FeCl3. ரெண்டுமே ஒரே இதுதான் பண்ணும். பேசிக்கா பென்சீன்ல போயிட்டு ஒரு ஹைட்ரோஜனுக்கு பதிலா இந்த இடத்துல குளோரின் தான் எலக்ட்ரோஃபைல். ரைட்டா? Cl plus எலக்ட்ரோஃபைல் போயிட்டு சப்ஸ்டிடியூட் ஆகும். ஸோ எங்க சப்ஸ்டிடியூட் ஆகும்? ஸோ இந்த பர்டிகுலர் NO2 வந்து ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ரைட்டா? ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் ரிச் ஸ்பேஸ் எதா இருக்கும்? இந்த மெட்டா பொசிஷன் தான் எலக்ட்ரான் ரிச் ஸ்பேஸா இருக்கும். ஸோ எலக்ட்ரோஃபைல் வந்து அந்த மெட்டா பொசிஷன்ல அட்டாக் ஆகி உங்களுக்கு மெட்டா பொசிஷன்ல குளோரின் கிடைக்கும். ஓகேவா? இது ரெண்டுல நீங்க எதுனாலும் ஜெனரலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னது? 4-chlorotoluene. ஸோ டொலுவின் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பென்சீன் இருக்குது. பென்சீன்ல இருந்து நம்மளுக்கு என்ன வேணுமா? 4-chlorotoluene என்னது? மேல CH3 போட்டோம்னா டொலுவின். ஸோ 4th பொசிஷன்ல குளோரின் இருக்க மாதிரி பண்ணணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டொலுவின் கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா Friedel-Crafts alkylation பண்ணலாம். ஸோ CH3Cl எனக்கு என்ன ஆட் ஆகணும்? CH3 ஆட் ஆகணும். ஸோ CH3Cl in the presence of anhydrous AlCl3 இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எலக்ட்ரோஃபிலிக், இதுவும் ஒரு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ எலக்ட்ரோஃபைல் என்ன கிடைக்கும்? CH3 பிளஸ் கிடைக்கும். அந்த Cl மைனஸ் இருக்குல்ல, அது வந்து இந்த AlCl3 கூட போயிட்டு உங்களுக்கு AlCl4 மைனஸா உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டா? ஸோ இந்த CH3 பிளஸ் வந்து பேசிக்கா இந்த பென்சீன்ல போயிட்டு ஏதோ ஒரு ஹைட்ரோஜனை சப்ஸ்டிடியூட் பண்ணி அட்டாக் ஆகும். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த குளோரின் வந்து ஆர்த்தோ, இது வந்து என்ன பொசிஷன்? பேரா பொசிஷன்ல அட்டாக் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் CH3 இருக்குல்ல, CH3 வந்து ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்போ எலக்ட்ரோஃபைல் வந்து அட்டாச் ஆச்சுன்னா எய்தர் ஆர்த்தோ பொசிஷன் இல்லாட்டி பேரா பொசிஷன்ல தான் அட்டாக் ஆகும். ரைட்டா? பிகாஸ் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன்ல எலக்ட்ரான் ரிச் ஆயிருக்கும். நீங்க ரெசோனன்ஸ் அந்த மாதிரி ஹைப்பர் கான்ஜுகேஷன் பண்ணச்சுல ஆர்த்தோ பேரா பொசிஷன்னா எலக்ட்ரான் ரிச் ஆயிருக்கும். ஸோ நீங்க இதுல என்ன போடலாம்? FeCl3 in the presence of Cl2 போட்டிங்க அப்படின்னா ஸோ Cl பிளஸ் வந்து அட்டாக் ஆகும். ஸோ எய்தர் ஆர்த்தோ பொசிஷன்லயும் ஆட் ஆகும், உங்களுக்கு பேரா பொசிஷன்லயும் ஆட் ஆகும். CH3 ஆர்த்தோ பொசிஷன்லயுமே கிடைக்கும் Cl. பட் தென் எது மேஜரா இருக்கும்னா இந்த பேரால இருக்கிறது மேஜர். ஏன்னா அதுல லெஸ் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். இதுல இந்த CH3க்கும் Clக்கும் நடுவில் பக்கத்துல இருக்கனால கொஞ்சம் சண்டை வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க புரோமோ பென்சீன். ஓகே. ஸோ பென்சீன்ல இருந்து எனக்கு ஜஸ்ட் புரோமோ பென்சீன் கிடைக்கணும். புரோமின் வந்து எனக்கு அட்டாச் ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம்? நான் ஆல்ரெடி சொன்னேன், பென்சீன்ல புரோமினோ குளோரினோ வரணும்னா என்ன பண்ணலாம்? நீங்க Br2 in the presence of FeBr3 போடலாம். இல்லாட்டி Br2 in the presence of இதுதான் ஓகே. Br2 in the presence of FeBr3 போட்டீங்கன்னா உங்களுக்கு கிளீனா புரோமின் போயிட்டு இதுல எது எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா Br பிளஸ். ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரோஃபிலிக், அகைன் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க மெட்டா டைநைட்ரோபென்சீன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பென்சீன்ல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கணுமா?
மெட்டா பொசிஷன்ல ஒரு நைட்ரோ குரூப் இருக்கு. ஸோ அதோட மெட்டா பொசிஷன்ல இன்னொரு நைட்ரோ, ஸோ மெட்டா டைநைட்ரோ பென்சீன். ஸோ இது கிடைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு நைட்ரோஜனை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? கான்சென்ட்ரேட்டட் H2SO4 அண்ட் கான்சென்ட்ரேட்டட் HNO3. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன மாதிரி எலக்ட்ரோஃபைல் கிடைக்கும்? NO2+. ஸோ இது போயிட்டு ஃபர்ஸ்ட் அட்டாச் ஆயிரும் NO2+. ஸோ என்ன திரும்பவும் நீங்க கான்சென்ட்ரேட்டட் HNO3 அண்ட் கான்சென்ட்ரேட்டட் H2SO4 போட்டு ஹீட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? திரும்பவும் உங்களுக்கு NO2+ கிடைக்கும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கேஸ்ல இந்த NO2 வந்து ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ இது வந்து என்னது? மெட்டா டைரக்டிங். ஸோ எலக்ட்ரோஃபைல் வந்தா மெட்டா பொசிஷன்ல தான் அட்டாக் ஆகும். ஸோ இந்த மெட்டா பொசிஷன்ல அட்டாக் ஆகி ஸோ மெட்டா பொசிஷன்ல திரும்ப உங்களுக்கு NO2வே சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ 2 வாட்டி நைட்ரேஷன் பண்ண மாதிரி கிட்டத்தட்ட. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.